இருக்க முடியும். நான் உங்களுக்கு வசனத்தில் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையினாலே நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமீன் சொல்லணுமா? நினச்சி அழணும் சப்போஸ் வரலண்ணா. இப்போ புண்ணியவதிப்பா சந்தோஷம், என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கலாம்? ஆமீன். புரியுதா? இன்னைக்கு ஜாஸ்மின் நீங்கள் அடுத்த வாரம் நாங்கள் போயிடும், ஆனால் அடிக்கடி யோசிப்பாங்க தெரியல, புரியல, ரைட். சொல்லுங்கள், அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக எல்லாம் கரங்களை உயர்த்தி 2020 அந்த வசந்தெல்லாம் போடுங்க. வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ், தேவன் எதிர்பார்ப்பு. சொல்லுங்கள், அடுத்தவன் ரட்சிப்புக்கு நான் பயனுள்ளவனாக இருக்கணும். அடுத்தவருடைய கம்ஃபர்டர். நான் சொல்லுங்கள், இங்கிலீஷில் அழகாக போட்டுறது. சொல்லுங்கள், ஐ ஆம் அ கம்ஃபர்டர். எனக்கே இல்லை பாஸ்டர், நானே நொந்து நூலாய் வந்துக்கிறேன். என்ன போய் என்ன சொல்கிறார் அவர்? என்ன போய் என்ன சொல்கிறாரு? தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா? ஐ ஆம் அ கம்ஃபர்டர்ன்ற இல்லை முகம் இப்படி சொல்கிறல்ல, யுவர் அ கம்ஃபர்டர் இருக்குதா? யூ கேன் கம்ஃபர்ட் அதர்ஸ், யூ கேன் பி அ கம்ஃபர்டர். நீ ஒரு தேற்றுதலாக இருக்க முடியும், என்ன தேற்றுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் தேவன் சொன்னார்னா அதற்குரிய உபகரணங்களை தருவார். மூன்றாவது, நாளாக சொல்லலை, என்னை மற்றவர்களுக்கு ஆமேன். ஏன் தெரியுமா? நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். நான் சொல்ல புரியுதா? வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். தமிழ் எல்லாம் சொல்லுங்கள், அடுத்த ரட்சிப்புக்காக. தமிழில் சொல்லுங்கள், அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கு, அடுத்தவர்களுக்கு ஆமேன். இந்த 2020 இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு 1000 இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மாற்றி கர்த்தர் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், இதை செய்யாமல் உன்னை செய்ய சொல்ல மாட்டார். தமிழ் புரியலையோ? நான் ரசிக்கப்படாமல், புரியுதா உங்களுக்கு? என்ன போய் ஒருத்தவங்கிட்ட போய் மனுஷன் பிடிக்குன்னு சொல்ல மாட்டார். என்ன அவர் பிடிச்சா தான் நான் மற்றவங்களை பிடிக்க முடியும். ஆமாம், திருப்பி சொல்லுவோம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன அடையாளம்? அடுத்தவங்க ரட்சிப்பை பற்றி பாரம் இருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நிறைய பேருக்கு பாரமே இல்லை. எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, ரட்சிப்பே இல்லை அர்த்தம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அடுத்தவளுக்கு ஆறுதலாக இருப்பேன். அடுத்தவளுக்கு யாருக்கு? வருஷம் முந்தின படித்தோம், யாருக்கு? ஆமென். முன்னாலே இந்த 1:15 கடைசி வார்த்தையில் யாருக்கு? சபிக்கப்பட்டவங்களுக்கு. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவர்கள் அவங்கெல்லாம். தமிழே புரியல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்தார்ல, நம்ம எவ்வளவோ அவர் அன்பு கூறல, வேத அன்பு கூறல, சபை அன்பு கூறல, வார்த்தை அன்பு கூறல, ஊழியனை